நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். நீங்கள் வியாபாரம் செய்ய ஆசைப்படுகிறீர்களா அல்லது உண்மையிலேயே ஒரு வியாபாரியாக மாறப் போகிறீர்களா? இந்த இரண்டு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனெனில் பணம் இருந்தால் வியாபாரம் தொடங்கலாம், ஆனால் சரியான குணங்கள் இருந்தால்தான் வியாபாரியாக வாழ முடியும். சாணக்கியர் கூறுவது போல், ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அவனுடைய சூழ்நிலை அல்ல, அவனுடைய குணங்கள் தான். அதனால்தான் சிலர் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கி பேரரசை உருவாக்குகிறார்கள். சிலர் எல்லா வசதிகளும் இருந்தும் முன்னேற முடியாமல் போகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் சாதாரணமாக பார்க்க வந்திருந்தால் ஒரு வேண்டுகோள்: இந்த வீடியோ முடியும் வரை வெளியே போகாதீர்கள். ஏனெனில் இந்த வீடியோ முடிவில் உங்களை பற்றிய ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே வியாபாரியாக மாறக்கூடிய மனநிலை கொண்டவரா அல்லது இன்னும் சில குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமா என்பதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த வீடியோவிற்காக நான் கடந்த ஒரு வாரமாக பல தகவல்களை ஆராய்ந்து சாணக்கியரின் சிந்தனைகளை மற்றும் வெற்றி பெற்ற மனிதர்களின் அனுபவங்களை படித்து இந்த ஸ்கிரிப்டை தயாரித்துள்ளேன். ஏனெனில் நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. அதனால் ஒரு சிறிய வேண்டுகோள்: வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு இதில் கூறப்படும் கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் சரியான பாதையில் செல்கிறேனா? இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்ததா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு கருத்து கூட அடுத்த வீடியோவை இன்னும் மதிப்புள்ளதாக மாற்றும். என்னுடைய பெயர் ஆர்ஆர். என்னுடைய சேனலின் பெயர் ஆர்ஆர் சக்சஸ் ஹாபிட் தமிழ். இங்கே நாம் வெறும் வீடியோக்களை பார்ப்பதில்லை, வெற்றியை பற்றிய சிந்தனைகளை வளர்க்கிறோம். வாங்க நண்பர்களே, ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து வெற்றிகரமான வியாபாரியாக மாற்றும் சாணக்கியரின் ஆழமான சிந்தனைகளை இப்போது தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ முடியும் வரை வெளியே போகாதீர்கள் மற்றும் உங்களை பற்றிய ஒரு உண்மை தெரிய வரும். வாங்கள் வீடியோவை பற்றி பார்ப்போம். நம்பர் 1, முதலில் பொறுமைதான். இன்றைய காலத்தில் பலர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசையை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அது பொறுமை. பொறுமை இல்லாமல் எந்த திறமையும் கற்றுக்கொள்ள முடியாது, எந்த தொழிலிலும் நிலைத்து நிற்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு புதிய வேலையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். முதல் நாளிலேயே அவனுக்கு எல்லாம் புரிந்து விடாது. முதல் வாரத்தில் நிறைய தவறுகள் நடக்கும், இரண்டாவது வாரத்தில் குழப்பம் இருக்கும், சில நேரங்களில் இது நமக்கு சரிபட்டு வராது போல என்ற எண்ணமும் வரும். இதுதான் பெரும்பாலானவர்கள் தோல்வி அடையும் இடம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை அடிப்படை அளவில் கற்றுக்கொள்ள குறைந்தபட்சம் 3 மாதங்களாவது தேவைப்படும். 3 மாதங்களுக்கு முன்பே பலர் அந்த வேலையை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வேலை கடினமாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் வேலை கடினமாக இல்லை, அவர்களுடைய மனம் இன்னும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை கீழே விழுகிறது, அதனால் அது நடக்க முயற்சியை நிறுத்துவதில்லை. அதே போல ஒரு மனிதன் ஒரு திறமையை கற்றுக்கொள்ளும் போது தவறுகள் நடப்பது இயல்பு, ஆனால் பலர் அந்த தவறுகளையே தோல்வி என்று நினைத்து விட்டு விடுகிறார்கள். ஒரு தொழிலில் மாஸ்டர் மைண்டாக மாற வேண்டும் என்றால் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் கூட ஆகலாம். ஒரு நல்ல தச்சர், ஒரு நல்ல எலக்ட்ரீசியன், ஒரு நல்ல மெக்கானிக், ஒரு நல்ல வியாபாரி, ஒரு நல்ல விவசாயி, இவர்களில் யாரும் ஒரே நாளில் உருவாகவில்லை. பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்த அனுபவம் தான் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு சென்றது. பெரும்பாலானவர்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஆர்வமாக இருப்பார்கள், ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆர்வம் குறைந்துவிடும். அப்போது மனம் பல காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கும். அது என்னடா வேலை, இதில் எதிர்காலம் இருக்கிறதா, வேற ஏதாவது பண்ணலாமே என்று எண்ணங்கள் வரும். அந்த நேரத்தில் தான் பொறுமை மிகவும் அவசியம். நீங்கள் உங்கள் மனதை பழக்க வேண்டும். நான் இந்த வேலையை கற்றுக்கொண்டே தீருவேன், எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை என்ற உறுதி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் எல்லாமே சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து செய்ய செய்ய அந்த சிரமம் பழக்கமாக மாறும், பழக்கம் திறமையாக மாறும், திறமை வருமானமாக மாறும். ஒரு விதையை இன்று நட்டுவிட்டு நாளையே பழம் எதிர்பார்க்க முடியாது. முதலில் விதை மண்ணுக்குள் வேரூன்ற வேண்டும், அதன் பிறகு செடி வளரும், பின்னர் மரமாகும், அதன் பிறகுதான் பழம் தரும். மனிதனின் வளர்ச்சியும் அப்படிதான். பொறுமை இல்லாதவன் விதையை தோண்டு பார்த்து கொண்டே இருப்பான், பொறுமையுள்ளவன் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பான். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பொறுமை இல்லாதவன் தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பான், பொறுமையுள்ளவன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வான். பணம் சம்பாதிக்க வேண்டுமா? முதலில் உங்கள் மனதை பயிற்சி செய்யுங்கள். ஒரு வேலையை தேர்ந்தெடுத்த பிறகு போர் அடித்தாலும் சிரமம் வந்தாலும் உடனடி பலன் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து செய்யுங்கள். ஏனெனில் வெற்றியை உருவாக்குவது திறமை அல்ல, அந்த திறமை உருவாகும் வரை காத்திருக்கும் பொறுமைதான். நம்பர் 2, வேலை அறிந்து வேலையை செய்ய வேண்டும். பலர் வேலைக்கு செல்கிறார்கள், ஆனால் எல்லோரும் வளர்ச்சி அடைவதில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் சம்பளம் வாங்குவதற்காக மட்டும் வேலை செய்கிறார்கள், ஆனால் வெற்றி பெறுபவர்கள் வேலையை கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்கிறார்கள். இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுடைய வேலை டேபிளை துடைப்பது. காலை வந்து டேபிளை துடைப்பான், மாலை வீட்டுக்கு செல்வான், மாதம் முடிந்ததும் சம்பளம் வாங்குவான். அவன் பார்வையில் அவனுடைய வேலை அதுதான். ஆனால் இன்னொரு மனிதன் அதே ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான், அவனும் டேபிளை துடைக்கிறான், ஆனால் அவன் மனநிலை வேறு. அவன் நினைக்கிறான், நான் இங்கே வெறும் டேபிளை துடைக்க வரவில்லை, இந்த ஹோட்டல் எப்படி இயங்குகிறது என்பதை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இதுதான் வெற்றியாளர்களின் மனநிலை. முதலில் டேபிளை துடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த வேலையாக இருந்தாலும் அடிப்படையை
அனைவரையும் மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய கட்டிடத்துக்கு கூட அடித்தளம் தேவைப்படுகிறது. அதே போல எந்த தொழிலுக்கும் அடிப்படை வேலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். டேபிளை துடைக்கும் போது கூட கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. எந்த நேரத்தில் அதிக வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள், எந்த உணவுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது, மக்கள் எந்த விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறார்கள், எந்த விஷயத்தில் புகார் சொல்கிறார்கள், இவையெல்லாம் ஒரு பாடமாக மாற வேண்டும். அடுத்ததாக மாஸ்டர் வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். உணவு எப்படி தயாரிக்கப்படுகிறது, எந்த பொருளை எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு பொருட்கள் செலவாகின்றன, எந்த உணவு அதிக லாபம் கிடைக்கிறது, இதை யாரும் உங்களுக்கு வகுப்பறையில் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். வேலை செய்யும் இடமே உங்களுக்கு கல்லூரியாக மாற வேண்டும். அதற்கு பிறகு கேசியர் வேலையை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் எப்படி வரவு செலவு செய்யப்படுகிறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு விற்பனை நடக்கிறது, லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு வருகிறது, வாடிக்கையாளர்களை எப்படி கையாள்கிறார்கள், இவற்றை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தொழிலில் பொருள் வாங்குவது மட்டும் முக்கியமல்ல, பணத்தை நிர்வகிப்பதுதான் மிக முக்கியம். அதோடு நிறுத்தக்கூடாது. பொருட்கள் எங்கிருந்து வாங்கப்படுகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். அரிசி எங்கே வாங்குகிறார்கள், காய்கறி எங்கே வாங்குகிறார்கள், காய்கறிகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த வியாபாரியிடம் வாங்குகிறார்கள், ஏன் அவரிடம்தான் வாங்குகிறார்கள், வேறு இடத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதா, தரமான பொருட்களை குறைந்த விலையில் எப்படி பெறுகிறார்கள், இந்த தகவல்களை எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறும். பலர் வேலை செய்யும் போது வேலை மட்டும் பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் வேலை செய்யும் போது தொழிலை பார்க்க வேண்டும். அதுதான் வித்தியாசம். ஒருவன் சம்பளத்திற்காக வேலை செய்கிறான், மற்றொருவன் அனுபவத்திற்காக வேலை செய்கிறான். சம்பளம் மாதம் ஒரு முறை கிடைக்கும், ஆனால் அனுபவம் தினமும் கிடைக்கும். சம்பளம் செலவாகிவிடும், ஆனால் அனுபவம் வாழ்க்கை முழுவதும் உங்களோடு இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்லும் போது இந்த கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இங்கே சம்பளம் வாங்குகிறேனா, இல்லை தொழிலை கற்றுக்கொள்ள வருகிறேனா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒரு ஓட்டலில் வேலை செய்தால் ஓட்டலை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்தால் மெக்கானிக் தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தையல் கடையில் வேலை செய்தால் துணி வாங்குவது முதல் வாடிக்கையாளர்களை கையாள்வது வரை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டிட வேலைக்கு சென்றால் அளவிடுவது, பொருட்களை கணக்கிடுவது, வேலை வாங்குவது, வேலை முடிப்பது அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இன்று வேலைக்காரனாக இருக்கலாம், ஆனால் நாளை முதலாளியாக மாறலாம். அதற்கான தேவையான கல்வி அந்த வேலை செய்யும் இடத்திலேயே கிடைக்கிறது. மற்றவர்கள் 8 மணி நேரம் வேலை செய்து வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்வதோடு சேர்த்து 8 மணி நேர அனுபவத்தையும் சேகரிக்க வேண்டும். அதுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் நம்பர் 1 ஆக வேண்டும். இது என் வேலை இல்லை என்று சொல்லக்கூடாது. டேபிள் துடைக்க தெரிந்திருக்க வேண்டும், மாஸ்டர் வேலை தெரிந்திருக்க வேண்டும், கேசியர் வேலை தெரிந்திருக்க வேண்டும், பொருட்கள் வாங்க தெரிந்திருக்க வேண்டும், வாடிக்கையாளர்களை கையாள தெரிந்திருக்க வேண்டும், கணக்கு பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். தொழிலின் ஒவ்வொரு பகுதியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கும் போது யாராவது ஒரு ஊழியர் வராமல் போனால் கூட தொழில் நின்றுவிடக்கூடாது. நீங்களே அந்த வேலையை செய்ய தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான திறமை, அதுதான் உண்மையான அனுபவம், அதுதான் உண்மையான வளர்ச்சி. வேலை செய்ய மட்டும் போகாதீர்கள், வேலை கற்றுக்கொள்ள போங்கள். சம்பளம் வாங்க மட்டும் போகாதீர்கள், திறமையை சேர்க்க போங்கள். மற்றவர்கள் வேலை செய்கிறார்கள், நீங்கள் தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் இன்னும் சம்பாதிக்கிறார்கள், நீங்கள் நாளை முதலாளியாக மாறுங்கள். அறிவை சேகரியுங்கள். ஏனென்றால் ஒரு வேலை மட்டும் தெரிந்தவன் வேலைக்காரனாக இருப்பான். அதே வேலையின் எல்லா பகுதிகளையும் தெரிந்தவன் ஒரு நாள் முதலாளியாக மாறுவான். நம்பர் 3, பணத்தை சேமிக்கும் வழிகள். ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது மிகப்பெரிய விஷயம். பலர் வாழ்க்கையில் ஒரு நல்ல திறமையை கற்றுக்கொள்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், காலையிலிருந்து இரவு வரை வியர்வை சிந்துகிறார்கள். ஆனால் சில வருடங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் அவர்களிடம் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் சம்பாதிப்பதை கற்றுக்கொண்டார்கள், ஆனால் சேமிப்பதை கற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ள 2 வருடங்கள், 3 வருடங்கள் அல்லது அதற்கு மேலே கூட ஆகலாம். அந்த காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் எதிர்காலத்தின் விதை. அந்த விதையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பல இளைஞர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் யாரோ ஒருவரிடம் கொடுத்து விடுகிறார்கள். அப்பா பார்த்துக் கொள்வார், அம்மா சேமித்து வைப்பார், மாமா வைத்திருப்பார் என்று நம்பி கொடுத்து விடுகிறார்கள். இதில் தவறு இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் பணத்தை கொடுக்கும் நபர் உண்மையிலேயே சிக்கனமாக வாழ்பவரா, சேமிக்கும் பழக்கம் உள்ளவரா, பணத்தின் மதிப்பு புரிந்தவரா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா மிகவும் பொறுப்பாக இருந்து பணத்தை சேமிப்பவர்கள் என்றால் அவர்களிடம் கொடுங்கள், அது நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் சம்பாதித்த பணத்தை உடனே செலவு செய்து விடுபவர்கள் என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உழைப்பின் வழி உங்களுக்கு தான் தெரியும். வெயிலில் நின்றது நீங்கள், அவமானத்தை தாங்கியது நீங்கள், கடினமாக வேலை செய்தது நீங்கள். அந்த உழைப்பின் பலன் வீணாகி போகக்கூடாது. குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய வேண்டும். வீட்டுக்கு செலவுக்கு கொடுங்கள், ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வையுங்கள். ஏனென்றால் நாளை நீங்கள் வளர வேண்டும், நாளை நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்க வேண்டும், நாளை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். அதற்கான அடித்தளம் இந்த சேமிப்பு தான். நான் இதை என் சொந்த அனுபவத்தில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் 3 வருடங்கள் கடினமாக உழைக்கிறான். காலையில் வேலை, இரவில் வேலை, பண்டிகை நாளிலும் வேலை, உடம்பு சரியில்லாத நாளிலும் வேலை. அவன் மனதில் ஒரு கனவு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்சம் சேமித்தால் வாழ்க்கையை
மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பான். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த பணம் இல்லை, சேமிப்பு இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. அந்த உணர்வு மிகவும் கொடுமையானது. பணம் போனதற்காக மட்டும் வழி வராது, அந்த பணத்தோடு சேர்ந்து உங்களுடைய நேரமும் போய்விட்டது என்ற உணர்வு தான் அதிகமாக வலிக்கும். ஏனென்றால் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்த 3 வருடங்களை மீண்டும் கொண்டு வர முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பின் பலன் வீணாகி விட்டது என்று உணரும்போது அவனுடைய மனம் உடைந்து போகும். நான் இவ்வளவு நாள் ஏன் உழைத்தேன், எதற்காக கஷ்டப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை முன்னேறவே இல்லையே என்ற கேள்விகள் அவனை உள்ளுக்குள் தின்ன ஆரம்பிக்கும். சிலர் அந்த ஏமாற்றத்தால் மீண்டும் முயற்சி செய்வதற்கே பயப்படுகிறார்கள். சிலர் தன்னம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். சிலர் வாழ்க்கை மீதே வெறுப்படைகிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், சேமிப்பு என்பது வெறும் பணத்தை பாதுகாப்பது அல்ல. அது உங்கள் கனவை பாதுகாப்பது, உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பது, உங்கள் உழைப்பின் மதிப்பை பாதுகாப்பது. ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் வேரை பாதுகாக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதன் வளர வேண்டும் என்றால் சேமிப்பை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் மாதம் 500 சேமித்தாலும் பரவாயில்லை, 1000 சேமித்தாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து சேமிக்க வேண்டும். ஏனென்றால் சேமிப்பு இல்லாமல் முதலீடு வராது, முதலீடு இல்லாமல் வளர்ச்சி வராது, வளர்ச்சி இல்லாமல் சுதந்திரம் வராது. சம்பாதிப்பது திறமை, சேமிப்பது அறிவு, முதலீடு செய்வது வளர்ச்சி. இந்த மூன்றிலும் ஒன்றை இழந்தாலும் பயணம் முழுமையடையாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பணத்தை இழந்தால் சில ஆயிரம் ரூபாய்களை இழக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சேமிப்பு இழந்தால் உங்கள் உழைப்பின் பல வருடங்களை இழக்கிறீர்கள். அதனால் உழைத்த பணத்தை மதியுங்கள், குடும்பத்தையும் கவனியுங்கள், ஆனால் உங்கள் எதிர்காலத்தை மறக்காதீர்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் சேமிக்கும் சிறிய தொகைதான் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்பாக மாறும். நம்பர் 4, முதலீடு எங்கே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இதுவரை நாம் 3 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். முதலில் பொறுமை, அதற்கு பிறகு வேலை அறிந்து வேலை செய்வது, அதற்கு பிறகு பணத்தை சேமிப்பது. இப்போது 4வது மற்றும் மிக முக்கியமான படி முதலீடு. பலர் இந்த இடத்தில் தான் பெரிய தவறு செய்கிறார்கள். சில வருடங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஒரு சில நாட்களில் தவறான முடிவால் இழந்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் முதலீடு செய்வதற்கு முன் அவர்கள் ஒரு கேள்வியை கூட கேட்பதில்லை. நான் முதலீடு செய்ய போகும் விஷயம் எனக்கு உண்மையிலேயே தெரியுமா? இன்று பலர் ஒரு நண்பர் சொன்னதால் முதலீடு செய்கிறார்கள், ஒரு உறவினர் சொன்னதால் முதலீடு செய்கிறார்கள், ஒரு யூடியூப் வீடியோ பார்த்ததால் முதலீடு செய்கிறார்கள், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தால் முதலீடு செய்கிறார்கள். இப்படி செய்தால் அது முதலீடு அல்ல, அது ஒரு சூதாட்டம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாத இடத்தில் பணத்தை போடுவது முதலீடு அல்ல, அது நம்பிக்கையின் பெயரில் எடுக்கப்படும் ஆபத்து. அதனால்தான் நான் ஒரு முக்கியமான விதையை சொல்கிறேன், நீங்கள் கற்ற தொழிலில் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். ஏனென்றால் அந்த தொழிலில் பலமும் பலவீனமும் உங்களுக்கு தெரியும். அந்த தொழிலில் லாபம் எங்கே வருகிறது என்று தெரியும், நஷ்டம் எங்கே வருகிறது என்று தெரியும், வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று தெரியும், எந்த காலத்தில் வருமானம் அதிகம் வரும் என்று தெரியும், எந்த தவறுகள் தொழிலை கீழே இழுக்கும் என்று தெரியும். இந்த அறிவு இல்லாமல் முதலீடு செய்தால் பணம் உங்களை விட்டு ஓடிவிடும். உதாரணத்திற்கு, நீங்கள் 3 வருடங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே நீங்கள் டேபிள் துடைத்தீர்கள், மாஸ்டர் வேலை பார்த்தீர்கள், கேஷியர் வேலை கற்றுக்கொண்டீர்கள், பொருட்கள் வாங்குவது எப்படி என்று தெரிந்து கொண்டீர்கள், வாடிக்கையாளர்களை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக்கொண்டீர்கள். இப்போது உங்களிடம் சேமித்த பணம் இருக்கிறது. அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரியாத ஒரு தொழிலில் போட வேண்டுமா, அல்லது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஹோட்டலில் தொழிலில் போட வேண்டுமா? நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்த தொழிலில் தான் போட வேண்டும். ஏனென்றால் அங்கே நீங்கள் கண்மூடித்தனமாக நடக்கவில்லை, அறிவோடு நடக்கிறீர்கள், அனுபவத்தோடு நடக்கிறீர்கள், நம்பிக்கையோடு நடக்கிறீர்கள். பலர் ஒரு தவறு செய்கிறார்கள், ஒரு தொழிலில் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் முதலீடு வேறு ஒரு துறையில் செய்வார்கள். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஏனென்றால் அவர்களிடம் பணம் இருக்கும், ஆனால் அந்த துறையை பற்றி அறிவு இருக்காது. பணம் மட்டும் வெற்றியை தராது, பணத்துடன் அறிவும் சேர வேண்டும். அதனால் முதலீடு செய்வதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த துறை நான் நன்றாக அறிவேனா, இதில் நான் வேலை செய்திருக்கிறேனா, இதில் வரும் பிரச்சனைகளை நான் சமாளிக்க முடியுமா, இதில் வரும் நஷ்டத்தை நான் புரிந்து கொள்ள முடியுமா? இந்த கேள்விகளுக்கு ஆம் என்ற பதில் வந்தால் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். இல்லை என்றால் இன்னும் கற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் அனுபவத்தை சேகரியுங்கள், இன்னும் கொஞ்சம் காத்திருங்கள். ஏனென்றால் பொறுமை இல்லாத முதலீடு பெரும்பாலும் நஷ்டத்தில் முடியும். மற்றொரு விஷயம், முதலீடு என்பது ஒரே நாளில் பெரிய பணக்காரனாக ஆகும் வழி அல்ல, அது மெதுவாக வளர்ச்சி உருவாக்கும் ஒரு கருவி. ஒரு விதையை விதைத்த உடனே மரம் வராது. அதேபோல் முதலீடு செய்த உடனேயே பெரிய லாபம் வராது. அதற்கு நேரம் வேண்டும், அதற்கு பொறுமை வேண்டும், அதற்கு தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனநிலை வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முதலில் திறமை, பிறகு வருமானம், பிறகு சேமிப்பு, அதற்கு பிறகுதான் முதலீடு. இந்த வரிசை மாறினால் பிரச்சனை வரும். ஒரு முக்கியமான உண்மை, முதலீடு செய்வதற்கு முன் உங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய சொத்து பணம் அல்ல, அது உங்கள் அனுபவம். ஏனென்றால் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் அனுபவம் இருந்தால் மட்டுமே பணத்தை மீண்டும் உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் கற்ற தொழிலில் முதலீடு
முதலீடு செய்வது பாதுகாப்பானது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமானதும் ஆகும். தெரியாத இடத்தில் முதலீடு செய்யாதீர்கள். கேள்விப்பட்ட இடத்தில் முதலீடு செய்யாதீர்கள். மற்றவர்கள் செய்வதற்காக முதலீடு செய்யாதீர்கள். நீங்க கற்ற, புரிந்த, அனுபவம் பெற்ற துறையில் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். ஏனென்றால் அறிவு இல்லாத முதலீடு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அனுபவத்துடன் செய்யும் முதலீடு வளர்ச்சியை தரும். இந்த 4 படிகளில் நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? பொறுமை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? வேலை அறிந்து கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? பணத்தை சேமித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? முதலீடு செய்ய தயாராக இருக்கிறீர்களா? கமெண்டில் 1, 2, 3 அல்லது 4 என்று பதிவு செய்யுங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பெரிய பணக்காரர்களின் ரகசியத்தை பற்றி பேசவில்லை. சாதாரண மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 4 அடிப்படையான உண்மைகள் பற்றி தான் பேசினேன். முதலில் பொறுமை வேண்டும். ஏனென்றால் விதை போட்ட உடனே மரம் வளராது. அடுத்ததாக வேலை அறிந்து வேலை செய்ய வேண்டும். வெறும் சம்பளத்திற்காக வேலை செய்யாதீர்கள். நீங்கள் செய்யும் வேலையையே உங்கள் எதிர்கால தொழிலாக மாறக்கூடும். மூன்றாவதாக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சேமிப்பு என்பது வெறும் பணம் அல்ல, அது உங்கள் உழைப்பு, உங்கள் நேரம், உங்கள் கனவு. இறுதியாக முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியாத இடத்தில் அல்ல, நீங்கள் கற்ற, புரிந்த, அனுபவம் பெற்ற துறையில் தான் முதலீடு செய்ய வேண்டும். நண்பர்களே, வாழ்க்கையில் பலர் தோல்வியுடைவதற்கு காரணம் திறமை இல்லாததால் அல்ல, அவர்கள் அவசரப்பட்டதால், பாதியிலேயே கைவிட்டதால், சம்பாதித்ததை பாதுகாக்க தெரியாததால். நீங்கள் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களிடம் பொறுமை இருந்தால், கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால், சேமிக்கும் பழக்கம் இருந்தால், சரியான முதலீடு செய்ய அறிவு இருந்தால், உங்கள் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் நீங்கள் இந்த வீடியோவை நினைத்து பார்க்கும்போது, அன்று நான் கைவிடாமல் இருந்ததால் தான் இன்று இந்த நிலைக்கு வந்தேன் என்று பெருமையாக சொல்ல வேண்டும். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் RR. என்னுடைய சேனலின் பெயர் RR சக்சஸ் ஹாபிட் தமிழ். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்பேன். வெற்றி என்பது ஒரு நாளில் வராது, ஆனால் தினமும் சரியான பாதையில் நடந்தால் அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.